ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு கட்டின முதல் கட்டின வீடு, புது வீடை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கோம். கிரகப்பிரவேசம் பண்ணுறப்போ வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோவாக போட போகிறோம். நாங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதெல்லாம் எங்கள் மெமரிஸ். பார்த்திங்கன்னா அதில் நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கோம், நிறைய பூச்செடிங்கெல்லாம் வச்சுருக்கோம். அதில் அழகாக ரோஸ் எல்லாம் பூத்துருக்கோம். ஆல்ரெடி நான் இந்த புது வீட்லேயும் உங்களுக்கு நிறையா ரோஸ் கார்டன் போட்டிருப்பேன். இதை விட பழைய ஃபஸ்ட்டு கட்டியிருந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ரோஸ் செடிங்கெல்லாம் நிறைய வச்சுருந்தேன். அதில் இருக்க நிறைய கலர்ஸுங்க உங்களுக்கு போடுறேன். பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வீடாங்க. இப்போ அந்த வீடு இல்லை, நாங்கள் சேல் பண்ணிட்டோம். சேல் பண்ணிட்டு இப்போ நாங்கள் வேறு இடத்துக்கு வந்துட்டோம். அதை பற்றி தான் உங்களுக்கு வீடியோஸ் நிறைய போடலான்ட்டு இன்றைக்கி நாங்கள் போடுறோம். பாருங்கள், இப்போது எங்கள் பழைய வீடு புதுசாக கட்டியிருந்தோம்ல, புது வீடு தான் கட்டியிருந்தோம். அந்த புது வீடு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு நாங்கள் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், வாழை மரம்லாம் கட்டியிருப்போம். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு போடுறோம் பாருங்கள். அது பாருங்கள் எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு. அழகாக இருக்கும், பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். பெயிண்டிங் எல்லாம் பாருங்கள். வீடு வந்து வடக்கு கிழக்கு பார்த்த மாதிரி கார்னர் சைட்டு. வீடும் பார்த்திங்கன்னா 2 சைடு கேட் இருக்கும். வடக்கு பார்த்த வீடு சூப்பராக இருக்கும், மாடலாகவும் இருக்கும். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு போடுறோம் பாருங்கள். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து 2 BHK வீடுங்க. பார்த்தீங்கன்னா வெளியே போர்ட்டிக்கோட கார் பார்க்கிங்கோட இருக்குது. வெளியே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலை அருவி மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலுக்கு ஆப்போசிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெட்ரூம். இந்த பக்கம் ஒரு ஆப்போசிட் 2 பெட்ரூமு, டாய்லெட் பாத்ரூம்லாம் அட்டாச்சோட இருக்கும். பார்க்குறக்கே நல்லாயிருக்கும் அந்த வீடு. எனக்கு அந்த வீட்டுக்கு போன பின்னாடி நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி, கொஞ்சம் முன்னாடி தம்பிங்கெல்லாம் படிக்கிறாங்க, கொஞ்சம் பக்கமாக வரலாங்கிறனால முன்னாடி வந்துட்டோம். கொஞ்சம் அந்த இருந்த அந்த வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்துட்டோம், பசங்களுக்கு வசதி இல்லைன்றனால. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. அந்த வீடியோ உங்களுக்கு வந்து போடுறேன் பாருங்கள். எங்கள் ரூமுங்க போர்ட்டிக்கோ எல்லாமே இருக்கும். அதை போடுறோம் பாருங்கள். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் வீட்டில் எடுத்துருக்கோம் பாருங்கள். ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம், தீபாவளிக்கு எடுத்த ஃபோட்டோ. அது நல்லாயிருக்கும். நிறைய டைம் இந்த ஃபோட்டோ வந்து நான் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்கேன். க்யூட் கப்புள்னெல்லாம் சொல்லி நிறையா பேர் எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம். நல்லாயிருக்கும் அந்த ஃபோட்டோஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பின்னாடி சந்தில் நின்று மழைநீர் சேமிப்பு தொட்டிக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்போம். 2 பேர் சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்திருப்போம். அது அழகாக இருக்கும். அந்த ஃபோட்டோவும் போடுறோம் பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரும் சேர்ந்து ஒரு பக்கம் வெளியில் போகிறதுக்காக, ஃபங்க்ஷன் போகிறதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்போம். 2 பேரும் சேர்ந்து. நான் ஒரு பட்டு சாரி கட்டியிருந்துருப்பேன், மெரூன் வித் சில்வர் கலரில். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் நானும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்போம். அதில் நான் குண்டாக இருப்பேன். இப்போ தான் கொஞ்சம் ஆள் விழிஞ்சிட்டேன், அப்போ கொஞ்சம் குண்டாக இருப்பேன் பாருங்கள். அந்த ஃபோட்டோஸும் போடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோட்டோஸ், என்னோடய ஃபோட்டோஸ் தனியாக இருக்குது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா என்னோடய இன்னொரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியில் கிளம்பிட்டு இருக்கும்போது அவசரமாக எடுத்த அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு மேலே நின்றுருப்பேன். அந்த வீட்டு கேட்டுக்கு மேலே நின்றுருப்பேன். அது போடுறோம் பாருங்கள். அந்த ஃபோட்டோ ரொம்ப பயந்துராதீங்க, மிருக மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோட்டோ கொடுத்தோங்க. இன்னொரு ஃபோட்டோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எங்கேயோ அவசரமாக வெளியில் போகிறப்போ தலை சீவிட்டு கிளம்பியிருந்தேன். நான் கிளம்பி இருக்கும்போது சும்மா எங்கள் வீட்டுக்கார் வெளியில் வரக்கு லேட் ஆகிடுச்சுன்றனால ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோவும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற சாமி ரூம், பூஜை ரூம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். அந்த பூஜை ரூம் பார்த்தா உங்களுக்கே கையெடுத்து சாமி கும்பிடணும் போல் தோணும். அந்த மாதிரி ஒரு சாமி ரூம் அவ்வளோ சூப்பராக வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் செடிஸ் எல்லாம் பாருங்கள். பொங்கலுக்கு வந்து சாணி ஒழிச்சு கோலம் போட்டிருப்போம். அந்த கோலங்கள்லாம் ஒரு டைம் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் பொங்கல் டைமில்.
எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்கேன். அதை பாருங்க, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாருங்க எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் செம்பருத்தி வச்சிருக்கேன். அழகா எத்தனை பூ பூத்துருக்கு பாருங்க. அதுவும் உங்களுக்கு போடுறோம் பாருங்க. இங்கே வச்சிருந்ததை விட இப்போ புது வீட்டில் வச்சிருந்ததை விட பழைய வீட்டில் ஏகப்பட்ட ரோஸ் செடி வச்சிருந்தேன். பாருங்க அடுத்தது ரெட் கலர்ல மிளகாய் கலர்ல ஒரு ரோஸ் செடி இருக்கு, ரோஸோட போட்டிருக்கோம் பாருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் பாருங்க, அது ரெட்டு, பியூர் ரெட்டு, மெரூன் கலர் கலந்த மாதிரி ரெட்டு, அது ஒரு ரோஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ரெட்டும், லைட் ஆரஞ்சு ரெட்டும் சேர்ந்து ஒரு ரோஸ் வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தா கத்திரி ப்ளூ கலர்ல ஒரு ரோஸ் செடி வச்சிருக்கேன் பாருங்க. அங்கே கத்திரி ப்ளூ அது இன்னும் இங்கேயும் இருக்கு, இந்த வீட்லேயும் இருக்கு அந்த கத்திரி ப்ளூ கலர் ரோஸ் செடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோழி கொண்டை வச்சிருக்கேன் பாருங்க, ரெட் கலர்ல கோழி கொண்டை வச்சிருக்கேன். அழகா இருக்கு. பார்த்தீங்கன்னா அடுத்த கலர் ரோஸ் போடுறேன் பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பூ, அரளிப்பூ. அரளியில் ரெட் கலரில் போட்டிருக்கு பாருங்க, ரெட் கலரில் இருக்கும், அது ஒன்று வச்சுருந்தோம். அடுத்தது வந்து சாண்டல் கலரில் ரோஸுங்க. எவ்வளோ ரோஸ் பூச்சி தெரியுங்களா, ஆனால் 7 days கிடையாது, ஊட்டி ரோஸ் தான், பெரிய பெரிய ரோஸ், நிறைய ரோஸ் பூக்கும். சாண்டல் கலரில் வச்சுருந்தோம், அந்த ரோஸ் செடியும் போடுற பாருங்க. அடுத்தது வந்து ரெட் கலரில் என்ன பூ மறந்து பேரே வர மாட்டேங்க, செம்பருத்தி பூ, ரெட் கலர் செம்பருத்தி பூ இருக்கு, அழகா இருக்கும் அந்த செடி. ஒரு 2 பூ வச்சாலும் சாமி ரூமே நல்லா பிரைட்னஸா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கலர் பாருங்க, இதுவும் ஆரஞ்சு தாங்க, இதுவும் ஆரஞ்சு தான், டபுள் கலர் ஆரஞ்சு வித் ரெட்டு அது இருந்துச்சு. இந்த கலர் நீங்க பார்த்துருக்கவே முடியாதுங்க, இந்த கலர் அழகா இருக்கும். இதுவும் ஆரஞ்சு எல்லோ ரெட்டு 3 மிக்சிங்ல இருக்கும் பாருங்க அந்த ரோஸ் செடி. அடுத்தது பாருங்க சூப்பரான கலர், இந்த கலர் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாத கலரு. கண்டிப்பா மெரூன்ல வந்து மெரூன்ல எல்லோ, அப்புறம் டார்க் எல்லோவா மாறுங்க, அது நல்லா இருக்கும் அந்த கலர் ரோஸ் செடி, அதுவும் வச்சிருந்தோம் எங்க வீட்டுல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அந்த ரோஸ். ஒரு செடி, ஒரு ரோஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் தாமரை சோடு வருங்க, இவ்வளோ பெருசு வரும் அந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு வந்து சாண்டல் கலர் மாதிரி பூக்கும், சாண்டல் கலர் மாதிரி பூத்து அதுக்கப்புறம் லைட் எல்லோவாக மாறும், அதுக்கப்புறம் லைட் எல்லோவில் வந்து பிங்க் கலர் மாதிரி வரும் அந்த ரோஸு. சூப்பராக இருக்கும், பார்க்குறக்கே நல்லா அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன் ரோஸ் பாருங்கள், நிறைய பட்டன் ரோஸ் இருந்துச்சு. அந்த பட்டன் ரோஸ் எடுத்து எங்கள் பையன் டீப்பாய் மேலே வச்சு அழகாக இது பண்ணி வச்சுருந்துருப்போம், அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்தன்னைக்கு எடுத்த வீடியோ போடுறோம் பாருங்கள். ஐயர் வந்து ஓம் பழத்திட்டு இருப்பாரு, அவர் கூட காமெடியாக இருக்குங்க. அந்த அன்னைக்கு அவர் ஐயர் ஓம் பழத்தும் போது எனக்கு அவர் சொல்கிறது சொல்லவே வராது, அவர் வேறு நான் சிரிச்சுட்டே இருப்பேன் அவர் சொல்கிறது ஒவ்வொன்றுக்கும். அந்த வீடியோ போடுறோம் பாருங்க, காமெடியாக இருக்கும். இந்த ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஐயர் தான், பெருமாள் கோவிலிருந்து நாங்கள் இந்த ஐயரை நாங்கள் கூப்பிட்டு வந்தோம். அந்த ஐயர் பண்ணுறது எல்லாமே செம காமெடியாக இருக்கும். கிரகப்பிரவேசம் பூஜை பண்ணுறப்போ பாருங்கள், அந்த வீடியோ உங்களுக்கு போடுறோம், அந்த வீடியோ பாருங்கள். பாப்பானி விசாய புனப்புனக இதமேகம் சுனிப்பண்ணம் தேயோ நாராயணோ அருகி சொல்லு. தேவாதி தேவனே பிரம்மதேவனே தங்களின் கரணையால் பூலோக வைகுண்டமான வெள்ளலூர் கிராமத்தில் வீட்டிருக்கும் சகல தேவதாய் நமோ நமக. தங்களின் கரணையால் அங்காளம்மன் என்கின்ற கிரகத்தை எங்களுக்கு வழங்கி ஆளாக்கிய தங்களுக்கு நன்றி கடன் சமர்ப்பிக்கிறேன். அவன் சொல்றான நீ சொல்றே. தேவதாய நமோ நமக அக்ஷரா நமஸ்மயாமி. அவன் சிரிச்ச நீ ஏன்பா சிரிக்கிற? நீ அப்ப நீ அம்மா. இப்போ பார்த்துட்டிங்கன்னா முதல்ல கட்டின வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன், அங்கே இருந்த பூச்செடிங்க எங்கள் ஃபோட்டோஸுங்க எல்லாமே போட்டிருக்கோம். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுத்துங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.